சார், டிசியை நீங்கள் 2 பேரும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்கு ஹாஸ்டல் ரீஃபண்ட் வர வேண்டியது இருக்குது. அதுக்கு உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் நான் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எல்லா டியூவையும் நான் கரெக்டாக கட்டிட்டு வந்திருந்தேன். ஒரு இது கூட டியூ இல்லாமல் இருந்தது. சில இஷ்யூஸ் நம்ம ஸ்கூலுக்கும் எனக்கும் வந்ததுனால நான் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வலுக்கட்டாயமாக தரமாட்டேன்னு நீங்கள் சொல்கிறதுனால பேலன்ஸை கொடுங்க, நான் கட்டிடுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் என் பையனோட டிசியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு அவன் அடுத்த படிப்பை வீணடிக்கிறீங்க. அவன் 10th பாஸ் பண்ண மாட்டான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேறு ஸ்கூலுக்கு போக சொல்லி டிசியை வாங்கிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினீங்க. நான் பெரிய சட்ட போராட்டங்கள் அதிகாரிகளுடைய எல்லா கல்வி அதிகாரிகளுக்கும் புகார் செஞ்சு தான் அவனை படிக்க வச்சேன். இப்போ 335 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். இப்படி உட்காந்துருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். நீங்கள் கேட்டால் கமிட்டிங்கிறீங்க. இப்போ டிசி தரவங்களா ஐடியா இருக்கா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஒரு ஸ்கூலு பையனோட படிப்பில் இவ்வளோ அஜாக்கிரதையாக விளாடுறீங்க. சரி, நன்றி சார். நீங்கள் எந்த பதிலும் சொல்லலைன்னா என் பையன் படிப்பு வீணாக போயிட்டு போகுது.